மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினக்கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப் பொடியும் பெருமானை எப்பொழுதும் பேசு. வேதநூல் பிராயம் 100 மனிஷர்தாம் புகுவரேலும் பாலியும் உறங்கிப் போகும் நின்னதில் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்புத் துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே. திருமாலையில் இருக்கக்கூடிய 3ஆம் பாசுரம். இப்பாசுரத்தாலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் தெரிவிப்பது என்ன என்னால், இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கும்போது எத்தனையோ தோஷங்கள் ஏற்படுகிறது அல்லவா? இந்த தோஷங்களினாலே ஏற்படக்கூடிய கோளாறுகளினாலே திருநாம சங்கீதத்தை சொல்ல முடியாமல் போகிறதே என்பதை உபபாதிக்கிறார். முக்கியமா இந்த சம்சார மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை உபபாதிக்கிறார் ஆழ்வார். ஆனாலுமே கூட எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டாண்டு ஊழி என்று சொல்லும்படியாக பல பிறப்பு நாமும் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்திருந்தாலும் இந்த திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லக்கூடியதான இனிமை, அந்த இனிமை எத்தனை பெரிது! அது எதை காட்டினாலும் எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயமாக கொள்ளப்படுகிறது. அந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடியதான இனிமை இருக்கே, அது ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. அதை சொல்லுகிற பொழுதுதான் ஆழ்வார் வேதநூல் பிராயம் 100 சதாயுர்வை புருஷா அப்படின்னு வேதம் விதிக்கிறது. ஒரு மனுஷன் சொன்னா எத்தனை காலத்துக்கு இருக்க போறான்? ந ஜாயதே மிரியதேவா கதாச்சிது என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார் 2வது அத்தியாயத்திலே. ந ஜாயதே மிரியதேவா கதாச்சிது நாயம் பூத்வா பவிதோ ந பூயா என்று அந்யமானே, அதாவது இந்த சரீரமானது இந்த சரீரம் அழிக்கப்படுகிறது, அழிந்து போகிறதே தவிர ஆத்மா என்பது ஒரு நாளும் அழிவதே இல்லை. ந ஜாயதே பிறப்பதும் இல்லை, நம் மிரியதேவா கதாச்சிது பிறப்பற்றதாக இருக்கக்கூடிய ஆத்மா, நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மா. ஆனா ஒவ்வொருத்தரும் பிறக்கிறானே. பிரம்மான்னு சொன்னா கல்பகாலம் வரைக்கும் இருக்கார். எத்தனை கல்பம்? அவருடைய ஆண்டு காலம் அப்படி சொன்னா ரொம்ப பெருசு. சொல்லி பிரம்மாவனுடைய காலம்ங்கிறது ரொம்ப பெருசு, மனுஷனுடைய காலம்ங்கிறது ரொம்ப சின்னது. அப்ப பிரம்மாவை பார்க்கிற பொழுது மனிதன் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆண்டு ரொம்ப குறைச்சலானது. வேத நூல் சொல்லுகிறதே, சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இவனுக்குன்னா, சதாயுர்வை புருஷா 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு வாழ்த்துகிறது. ஆனா 100 ஆண்டு எல்லாரும் வாழ்ந்துடுறாளா? இல்லையே. அதுக்குள்ளவே எத்தனையோ கோளாறு. முன்ன நாள்லாம் ஆச்சு, ஒரு 70 ஆச்சு, 70 திருநட்சத்திரம் ஆச்சுன்னா ஏதோ வைத்திருட போலாமா அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனா இப்பெல்லாம் 25க்கே போய் பார்த்து ஒரு தடவை முழுக்க அவரை தயார் பண்ணி எல்லாத்தையும் அட்டவணையெல்லாம் போட்டு இருக்கிற மருந்து எல்லாத்துக்கும் என்னென்னலாம் பண்ணணுமோ எக்கண்டத்துலையும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் அட்டவணைப்படுத்தி இன்னென்ன மார்த்து சாப்பிடுங்கோ அப்படின்னா இவர் சாப்பிட்றதுக்கே நாளிலே மருந்து தான் சாப்பிட்டுருக்கார். ஆஹா, அது அப்படி இருந்தது அந்த காலம், இப்படி இருக்கக்கூடியது இந்த காலம். ஆஹா, வேதநூல் சொன்னது 100 காலம், 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். வேதநூல் பிராயம் 100, இவனுக்கு வருஷம் எவ்வளவா? 100 ஆண்டு காலம். வேதநூல் பிராயம் 100 மனிஷர் தாம் புகுவரேலும். மனுஷர், இந்த மனிதனாக இருக்கக்கூடியவன், பிறக்கக்கூடியவன் இருக்கானே, இவன் இந்த லோகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறானே, ஒரு சைத்தன்யமுடையவனாக பிறந்திருக்கக்கூடிய இவன் மனுஷர் தாம் புகுவரேலும் அப்படின்னா எல்லாரும் புகுந்து விடுவது இல்லைங்கிறது புரியுது. அப்ப பிரம்மாவுக்கு கல்பகாலம் இருக்கு, தேவர்களுக்கு ஒரு ஆண்டு இருக்கு, இவர்களுக்கு ஒன்று இருக்கு, மிருகத்துக்கு இப்படி இருக்கு. ஆனா மனுஷர் தாம் புகுவரேலும்னா இவருக்கு 100 வயசு கொடுத்துருக்கு. இப்ப 100 வயசு கொடுத்துருக்கேன்னா 100 வயசு இருந்துடுறாளன்னா அது இருக்க முடியறது இல்லையோ. மனுஷரை தாம் புகுவரேலும்னா ஒரு வேளை புகுந்தாலுமே கூட அதுல கோளாறு என்ன வருதுன்னு சொல்ல போறார். சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய தோஷம் என்னங்கிறதானே சொல்ல போறார் ஆழ்வார். ஆனாலும் இந்த திருநாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கக்கூடிய இனிமை, இவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதுக்குள்ள இந்த திருநாமத்தை சேவிக்கிறதுங்கிறது ஒரு இனிமை தானே. அப்பதான் சொல்ல போறார். மனுஷர் தாம் புகுவரேலும் புகுந்துட்டா பாதி முறங்கி போகும். பாதி காலம் தூக்கத்திலே படுதான். என்ன தூக்கம்?
இவர் ஒருவேளை ஒரு 100 வயசு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, இவர் தூக்கம் பூரா பாதி 50 வருஷம் தூக்கத்திலே படுது. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஆண்டு காலம்னா அது ஒரு 50 வருஷம் தான். அதுல என்ன கோளாறு இருக்குன்னு சொல்ல போறாரு இப்போ. இப்ப 100 வருஷம் கொடுத்துருக்கு, அதுல 50 வருஷம் தூக்கத்திலே படுது. எப்படி தூக்கம்னா, ஒரு பயிர் விதைக்கிறோம்னா அதுல பாதி பூச்சி வந்து படுது பாருங்க. இப்ப நம்ம ஒரு காணி நிலம் போட்டிருக்கோம், அந்த ஒரு காணி நிலத்துல போட்டிருக்கோம், இவ்வளவு வரணும், ஒரு 60 மூட்டை 70 மூட்டை வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாதியும் பூச்சி எழுதி போய் சாப்பிட்டு போடுதுன்னா எங்கிருந்து வரும்? அது மாதிரி போயிட்டுதான் நமக்கு வியர்த்தமாக போகிறது. அதான் சொல்ல வர்றார். வியர்த்தமா போயிடுதோ இல்லையோ, பாதியும் உறங்கி போகும், தூக்கத்திலே படுது. இது ராத்திரி தூங்கினா மட்டும், பகல்ல தூங்கினா இன்னும் கூட்டிக்கணும். அப்ப பாதி முறங்கி போகும், நின்னதில் 15 ஆண்டு. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? இருக்கிறது 50 வருஷம் தான். 100ல 50 படுத்து தூக்கத்திலே படுத்து, மிச்சம் 50 தான் இருக்கு. அதுல பகல்ல வேற தூங்கினோம்னா இன்னும் நிறைய போகும். நின்னதில் 15 ஆண்டு, 10 5 15 இல்ல 15 50 அது அவாவா இருக்கிறத பொறுத்து. அப்ப நின்னதில் 15 ஆண்டு. இதுக்கு நடுவுல ஒரு காலம் சொல்றார். பேதை, பாலகன், அதாகும், பிணி, பசி, மூப்பு, துன்பம், 7 விஷயத்தை சொன்னார். அதுல முதல்ல சொன்னார் பேதை. பேதைன்னா சின்ன குழந்தை, குழவி, அழுங்குழவி அதுவே போன்னிருந்தேனேன்னு குலசேகர பெருமாளுடைய திருவாக்கொல்லியோ. குழவி சின்ன குழந்தை, அது பேதை, ஒன்றும் தெரியாது, மலமூத்திராதிகளை பெருகிட்டே இருக்கும். தாயார் தான் எல்லாம் பண்ணணும். அந்த ஸ்திதியில போய் திருநாமத்தை சொல்லுன்னா அதுக்கு சொல்ல முடியுமோ? கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறான், சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஷ திருடபிரதாக நமசந்தத்தஷ மாம்பக்தியாக நித்தியுக்தாக உபாசதே. சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஷ திருடபிரதாக நமசந்தத்தஷ மாம்பக்தியாக நித்தியுக்தாக உபாசதே. இது கண்ணன் பெருமான் கீதையிலே சொன்னது. என்னை பற்றியும் என் மேலே பக்தியோடு என்னை பற்றியே சிந்தனை பண்ணிக்கொண்டு ஆரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப உயர்ந்த பக்தர்கள். அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அவர்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் மேலேயே எப்போது என்னையே சிந்தனை பண்ணிருக்கான். வேற அவனுக்கு ஒன்றும் தெரியுதில்ல, சாப்பிடணுமா ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறான். எதை நினைத்தாலும் என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு உயர்ந்த ஒரு வியக்தி இல்லையோ. அப்படி ஒரு பக்தன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஞானி தாத்மைவ மேமதம் என்று சொல்லுகிறான். அவனுக்கு உதாரா சர்வையே வைதி ஞானி தாத்மைவ மேமதம் என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறான். ரொம்ப உதாரணமாக எனையே சதா சர்வகாலம் சிந்தனையிலே கொண்டு சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவர் பிரானையே தந்ததாயன் அடைந்த வன்குருகூர் அவர் சடகோவன் அப்படி திருவாய்மொழியுடைய திருவாக்கு. சிந்தை, சொல், செயல் இப்படி முக்கரணங்களினாலும் எம்மையே நினைத்துக் கொண்டுள்ளான் அந்த பக்தன். ரொம்ப உயர்ந்தவன் தெரியுமா? என்ன திருநாம சங்கீதத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு மேல பக்தி இருக்கு, என்னிடத்திலேயே பேசிட்டு இருக்கான், என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான், எனக்கு பண்ற உற்சவங்களை பத்தியே தியானம் பண்ணிருக்கான். அப்படி இருக்கிறவன் எவ்வளவு உயர்ந்தவன். அவனுக்கு எந்த கட்டுமாவது வருமானா அவன் என்னையே நினைக்கிறான், என்னுடைய வாழ்ந்து போகிறான் அப்படின்னு கண்ணன் கீதையில ரொம்ப பெருமையா சொல்லிதான் அந்த பக்தனை பார்த்து. அப்படி பேதையா இருந்தா திருநாம சங்கீதம்னு சொல்ல முடியறதா? இல்லை. பாலகனா இருக்கானா, பால்யே கிரீடனகா சக்தாக என்று பால்யனாக இருந்தான் என்னால் சின்ன பிள்ளை இப்பதான் மேலே ஏறும் கீழே இருக்கும், அம்பல ஏறி தும்பல பாஞ்சி இப்படி போகும் அப்படி போகும், அடி வாங்கிக்கும் அடி கொடுக்கும், மண்டை உடையும் கால் உடையும், என்னவோ பண்ணும். அப்ப போய் திருநாம சங்கீதம்னு சொல்லுன்னா அது எத்தனை குழந்தைகள் அத்தை போலே சொல்லும்? சொல்லதெல்லாம் எல்லா குழந்தையும் கேட்டுருதா? அப்படின்னு சின்ன வயசுல தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ உட்காந்து சந்தை சொல்லு சேவி போவா அப்படின்னு சொல்லுவா. அது சொன்னாக்க இருக்கணுமே. அது வீதியில குழந்தைகள்லாம் போறதை பார்த்தா அதுவும் பின்னாடியே ஓடி போடும், சாப்பிட கூட வராது, இப்படி ஓடி போகும். அப்படி இருந்தா அப்ப திருநாம சங்கீதம்னு சொல்ல போறானா? இல்லை. அடுத்து ஒரு பதிவுன்னு சொன்னார், அதாகும்னா. இது சுவாமி அதாகும்? பேதை சொன்னீர் புரிஞ்சுது, பாலகன் சொன்னீர் புரிஞ்சுது, இதென்ன அதாகும்? இவருக்கு ஆழ்வாருக்கு இவர் பட்டபாடு. இவர் இருந்தபோது அந்த தேவதேவியனிடத்திலே அவ பண்ணதான அந்த சூக்ஷ்மமான புத்தியினாலே ஏற்பட்ட கோளாறுகள் எல்லாம் இவருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ? இப்பதான் சொல்றார் அதாகும்னார். யவ்வன பருவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ? இந்த யவ்வன பருவத்துல புத்தி தரிகட்டு போய் மேலே கீழே ஓடுதோ இல்லையோ? அதைத்தான் இந்த யவ்வன பருவத்திலே புத்தி தரிகட்டு ஓடி இவன் இருக்கிற நிலைமையே இவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் அவன் எங்க திருநாம சங்கீதத்தை சொல்ல வருவான்? விஷயப்பிராவண்யத்தோடே ஓடிக்கொண்டிருப்பன். விஷயப்பிராவண்யம் அப்படி இந்த லோகத்திலே எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், இப்படி அப்படி அதுவா இதுவா அப்படி சொல்லி ஓடிட்டு இருக்கானோ இல்லையோ? அதனால இவர் பார்த்தா
இது பேரை சொல்றது கூட ஒரு பயம். எவ்வனம்னு எத்தாவது சொல்லப்போ திரும்ப ஏதாவது வந்து பிடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு அதாகும்னா. அப்ப பேதையாச்சு, பாலகனாச்சு, அதாகும். அதாகும்னா எது? அதாகும்னா அதான் யவ்வன பருவம், இளமை பருவம். அப்படியே ரத்த ஓட்டம் துடிதுடித்து கொண்டு ஓடக்கூடிய பருவம், விஷயப்பிராவணத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பருவம். அப்ப போய் இவன் ஜெயிப்பானா? மாட்டான். அதான் அதாகும்னா. அதுக்கப்புறம் பிணி, வியாதி வந்துடுது. பசி, எப்ப பார்த்தாலும் பசி, எதை வேணா ஏதாவது சாப்பிட்டே இருக்கலாமோ அப்படி தோத்துறது. பேதை, பாலகன், அதாகும், பிணி, பசி. பசி இருக்கு, பிணி வந்துடுதோ அப்படின்னா கொஞ்சம் பசிச்சாலும் கொஞ்சம் குறைச்சலாக எடுத்துக்கணும். பசிக்கும், ஆனால் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் வயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம வசத்துக்கு வந்துடும். ஆனால் அதை பெருக்க ஆரம்பித்தோம்னா அது வசத்துக்கு நம்ம போய் ஆகணும். அது கேட்குற போதெல்லாம் ஒரு நாளைக்கு 3 வேளைன்னு சொன்னால் போகி, அது 3 வேளைன்னா ரோகி தான். 2 வேளை சாப்பிட்டா போகி. 2 வேளை சாப்பிட்டாலே அவனை என்னன்னு சொல்லுது லோகம்? அவன் போகன், போகமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு வேளை சாப்பிட்டா தான் அவன் யோகி. ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. ரோகம் தான் மிஞ்சும். அப்ப பிணி வந்துடுது. இப்ப பிணி வந்துட்டா பசி ஏற்படுகிறது. பசி ஏற்பட்டால் இவன் அதற்காக இவன் போஜனத்தை கூட்டிக் கொண்டே சொன்னானே, ஆனால் என்ன ஆகுது? கடைசியில மூப்பு தான். பிணி, பசி, மூப்பு ரொம்ப வந்துடுது. ஜரை பிடித்து கொண்டு இவனுக்கு மூப்பு ஏற்பட்டு கடைசியில் என்ன ஆகுது? முடிஞ்சே போடுறான். இப்ப இவனை போய் அதாகும்னு சொல்ல முடியாது இல்லை. சரி, பிணி வந்துடுது, அப்ப சொல்லுதுன்னா அவன் சங்கத்தை சொல்லுன்னா ஏதோ 2 நாள் சொல்லுவான், 4 நாள் சொல்லுவான். அதுக்கப்புறம் இல்லை. பசி, பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்ல முடியும். பசி பெருமாள் பிரசாதத்தை கொண்டு வந்து முதல்ல வச்சோம்னா பரிசேஷனம் பண்ணணுமா? அதுவே மறந்து விடுது. அதை பண்ணித்தானே பண்ணணும். பெருமாளுக்கு தியானம் பண்ண வேண்டாமா? எனக்கு அன்னவான் அன்னாதோபவதி என்று பெருமாள் அன்னத்தை நமக்கு கொடுத்துருக்காரே, அது அனுயாகமாக பகவானுக்கு கண்டருள பண்ணப்பட்ட வஸ்துவை கொண்டு முன்னாடி வச்சா பக்கத்துல இருக்கவர்கள் கோட்டியில் 6 உட்கார்ந்துருக்காளோ மறந்துபடுது. தான் உட்கார்ந்துருக்கிறது மட்டும்தான் ஞாபகம் வருது. பெருமாளுக்கு அதுக்கு பரிசேஷனம் பண்ணமா மறந்து விடுது. ஒன்னும் ஞாபகம் இல்லை. எடுத்து வாயிலே கவலமாக உருட்டி போட்டு கொண்டால் பகவானுக்கு தோத்தாதா? என்ன நினைக்கவே இல்லையே, எல்லாரும் என்னை கொடுக்கறது பூரா நான் தானே, என்னை நினைத்துக்கொள்ள அவனாலே நினைத்துக்கொள்ள முடியவில்லையே அப்படின்னா ஒரு ஸ்மரணம் தான். கண்டு அருள பண்ணுகிற பொழுதே கண்டுருள பண்ணவில்லை என்று சொன்னால் கொண்டு அருளினால் இவன் எங்கே நிற்பான்? இருக்க முடியாது இல்லையோ. ஆனா அதானே நடக்கிறது. முடியறதானா? இல்லை. பிணி ஆச்சு, பசி ஆச்சு, மூப்பாச்சு, துன்பமாச்சு. கடைசியில பேதை பாலகன் அதாகும் பிணி, பசி, மூப்பு, துன்பம் முடிஞ்ச போயிட்டான். ஆதலால் பிறவி வேண்டேன், இதனால எனக்கு பிறவியே வேண்டான். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெருமாள் பார்த்தார், அழி இப்படி 100 வயசு கொடுத்துருவோம், திருநாமம் சொல்ல முடியாதா? திருநாமத்தை சொல்ல முடியாதா? எவ்வளவு சுலபமா சொல்லலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கேசவ நாராயண மாதவ கோவிந்தன்னு திருநாமத்தை சொல்ல முடியாதா? எவ்வளவு சுலபமான திருநாமங்கள். நாராயணன் கூட பெருசா விழிச்சு சொல்ல வேண்டாமா. நாரணன் அப்படின்னு சொன்னா கூட நாராயணன் என்று விரித்து விவரித்து விபுலமாக சொன்னால் என்ன அர்த்தமெல்லாம் கூட்டுவோம். அந்த அர்த்தத்தை நாரணன் அப்படின்னு சுருக்கி சொன்னா கூட எனக்கு அதே பெருமைதான் ஏற்படுது. இதை கூட ஒன்னால சொல்ல முடியாதா என்று பெருமான் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். அப்படியா, பெருமாள் திருநாமத்தை சொல்ல முடியாதா? அவ்வளவு சிறப்படுறியா நீ அப்படின்னு பெருமாளுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. ஆழ்வார்கிட்ட பார்த்து கேட்டான், அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் அதனால் பிறவி வேண்டேன்னு சொல்லீரே ஆழி, எனக்கு பிறவியே வேண்டாங்கிறீரே. நம்மள்கிட்ட இருக்கிறது போன பாசுரத்துல அச்சுவை பெருணும் வேண்டேன்னு சொல்லிவிடி, அந்த சிவ வேண்டாம். இந்திரலோகமாலும் அச்சுவ பெருணும் வேண்டேன், இந்திரலோகம்னு சொல்லப்படுகிற பரமத பிராப்தியை கொடுத்தாலுமே கூட எனக்கு வேண்டாம், துச்சமா சொல்லிட்டீரோ இல்லையோ. அந்த லோகம் நித்தியமான விபூதி வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல ஆதலால் பிறவி வேண்டேன்னு சொல்லி, பிறவி வேண்டேன்னா இந்த லோகம், இந்த லோகத்துக்கு என்ன பேரு? லீலா விபூதி என்ன பேர். இந்த லோகமும் வேண்டான்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு ஆச்சரியம் வந்துட்டு, என்கிட்ட இருக்கிறதே 2 லோகம்தான், என்கிட்ட இருக்கிறதே 2 லோகம்தான், இந்த 2 லோகத்தையும் நீர் வேண்டான்னு சொல்லிட்டீரே, நான் என்ன பண்ண என்று கேட்டா, இல்ல ரொம்ப ஆச்சரியமான திருநாமத்தினுடைய இனிமை நமக்கு புரியுறது. பெருமாளே கவலைப்பட வேண்டாம்,
நீ இருக்கக்கூடிய மூன்றாவது விபூதிங்கிற ஸ்திதியில் இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்தை போல இருக்கக்கூடியதான இங்க இருக்கே காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோரங்கேசையா பிரத்யக்ஷம் பரமம்பதம் என்று சொல்லுமா போலே காவேரி வேறல்ல, விரஜை வேறல்ல, வைகுந்தம் வேறல்ல, திருவரங்கம் வேறல்ல, அப்படி ரங்கநாதன் வேறல்ல, பரமதநாதன் வேறல்ல, அப்படி அதுவும் இதுவும் சமம் என்ன அளவுக்கு இருக்கக்கூடியதான இந்த மூணாவது விபூதி போல இருக்கக்கூடிய இந்த திருவரங்கம் இருக்கும் இல்லையோ, இந்த திருவரங்கத்துல இங்க இருந்துட்டோம்னா எனக்கு அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், அச்சுவையும் வேண்டாம், பரமதமும் வேண்டாம், பரமதமும் வேண்டாம், இந்த லோகமும் வேண்டாம், நான் திருவரங்கத்துல இருந்துட்டு போறேனே, இங்க நான் சொல்லுவேனே, அண்ணா திருநாமத்தை சொல்லாமே, ஒரு கட்டம் இல்லையே அப்படிங்கிறார் ஆழ்வார். சுவாமி எப்படி இப்படி சொல்லலாம் என்ன கேட்டா, சிறு குழந்தை, ஏன்னா அதை சொல்லுவது தேசோயம் சர்வகாம துக்கு என்று சொல்லுகிறார்கள். எப்படி தேசோயம் சர்வகாம துக்கு, ஒரு நல்ல ஒரு திவ்யக்ஷேத்திரத்திலே வாழ்ந்தோமே ஆனால் அதுவே பரம போக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அப்படி கருட புராணத்திலே சொல்லப்படுகிறது. தேசோயம் சர்வகாம துக்கு, நன்னா ஒரு ஒரு திவ்ய கஷேத்திரத்திலே வாழ்ந்தோமே ஆனால் அதுவே பரமபோக்கியதையை கொடுக்கும், பரம பிராப்தத்தை கொடுக்கும்னு சொல்லுது கருட புராணத்துல. அந்த மாதிரி இந்த இடம் இருக்கே, திருவரங்கம் என்று சொல்லப்படுகிற இவ்விடம் இருக்கே, இந்த இடத்திலே தேவரீர் சயனிச்சுட்டு கோயில், தேவரீர் சயனிச்சுன்னு இடப்படுது எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறது. இந்த அருள் பாலிப்பதுன்னு சொன்னா பெருமாள் அவன் இருக்கக்கூடிய வியூக சௌஹார்தம்ங்கிற கல்யாண குணத்தை தானும் காண்பிக்கிறானே. வியூகம் அப்படி திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய ஸ்திதி, சௌஹார்தம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை, அப்படி எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் நினைக்கக்கூடியதான சௌஹார்தமாக இருக்கக்கூடிய கல்யாண குணத்தை காண்பிக்கிறதான திபதேசம் இது. திபதேசத்திலே பெருமாளே உன்னோட திருநாமத்தை சொல்றதுக்கு என்ன குறை, ரொம்ப இனிமையா இருக்குமே, பரமபோக்கியதையா இருக்குமே அப்படின்னு சொல்றார். ஏன்னா சிறு குழந்தையா இருக்கு, அதுக்கு இப்பதான் பிறந்திருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் சாதம் ஊட்டணும். 7 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, தாயாருடைய பால் மட்டும் சாப்பிட்டே இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதத்தை கொடுக்கணுமோ இல்லையோ, அன்னப்பிராசனம் பண்ணணும். பண்ணோம்னா பெருமாளுடைய பிரசாதத்தை எடுத்து, இந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பிரசாதத்தை எடுத்து வாயிலே கொடுப்பார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா சப்பி சப்பி சாப்பிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சின்ன குழந்தையா இருக்கான், பாலகனாக இருக்கிறான், அவன் விளையாடுறதுக்கு மணல் வெளிக்கு ஓடி வந்துடுறான், விளையாட வந்துடுறான். அதுக்கப்புறம் யவ்வன பருவத்திலே வளர்கிறான். அப்போ கல்யாணம் பண்ணணும், பெண் பார்க்க வேண்டும், உடனே சந்நிதிக்கு வந்துடுறா. தாயார் சந்நிதியில போகலாமா, இந்த சந்நிதிக்கு போகலாமா, அங்க வந்துடுறவங்களா பார்க்கலாமா, போகலாமான்னு சொல்லி அங்கே போகிறார்கள், பார்க்கிறார்கள். இது நடந்துபடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவனாரான், அப்படி கோட்டிக்கு வரான் போறான், புறப்பாடுக்கு வரான் வரான், இது நடக்கிறது. அப்புறம் வயசாகி போயிடுது, இவன் நடந்து வர்றது கொஞ்சம் சிரமப்படுறான், எப்படியும் வந்து சேவிச்சுடுறான். அதுக்கப்புறம் இன்னும் தள்ளாத வயதிலே மூப்பு ஏற்படுகிறது, வெளியில வர முடியல. பெருமாள் என்ன பண்றார், உன்னால வர முடியலையா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் திருவீதி புறப்பாடு வருகிறானோ இல்லையோ, அப்ப இவன் திருவடி தொழுது விடுகிறானே அப்படின்னு சொன்னா, இந்த திவ்யக்ஷேத்திரம் தான் எத்தனை போக்கியதையானது, சர்வகாம துக்கு என்று சொல்லும்படியாக இந்த தேசம் இருக்கிறதே, இந்த திருவரங்க பெருநகர் உள்ளதே, இந்த திருவரங்க மாநகர் உள்ளதே, இங்கு இருக்கக்கூடிய இடமானது பெருமான் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இவ்விடத்திலே ஒரு குறையும் இல்லையே. சிறு குழந்தையிலிருந்து ஆரம்பித்து இவன் முடியும் தருவாய் வரையிலுமே பகவான் அத்தனை அனுகிரகத்தையும் பண்றானே. அந்த நேரத்திலே இவன் திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லுவது எத்தனை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ. அதுக்காகத்தான் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே. இந்த இனிமையான திபதித்து, அதாவது திருநாமத்தினுடைய வைபவத்தை இங்கிருந்து கொண்டே அத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிறதாகத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேலும் பார்ப்போம்.